ஹிப்ஹாப் ஆதியின் கருத்து குறித்து திரைப்பட இயக்குனர் சமுத்திரக்கனி நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் அப்படின்னு லட்சக்கணக்கான இளைஞர்கள் போராடினாங்க. அந்த போராட்டத்துல ஒரு தமிழனா நீங்களும் கலந்துகிட்டீங்க. தற்போது இந்த ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் திசை மாறி செல்கிறது அப்படின்னு ஹிப்ஹாப் தமிழா ஆதி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழகம் முழுவதும் கோடிக்கணக்கான இளைஞர்கள் போராடிட்டு இருக்காங்க. அதுவும் அலங்காநல்லூர்ல அந்த வேரில் உட்கார்ந்து போராடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சார்பாக நான் பேசுறேன். என் சகோதரர் ஹிப்ஹாப் தமிழா சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா, இங்க இந்த மாணவர்களுக்கு மத்தியில குழப்பத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில புல்லுருவிகள் செய்யற ஒரு வேலை அது. இதையெல்லாம் பார்த்து நம்ம இவ்வளவு பெருசா ரியாக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப ஹிப்ஹாப் ஆதி சொன்னதை பார்த்து தம்பிகள் எல்லாமே என்னன்னு திசை திரும்புன்னு சொல்றாருன்னு சொல்லி அவங்க எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகி என்கிட்ட கேட்டாங்க. இல்லப்பா ஒன்றும் இல்லை, அது அவருடைய கருத்து, அது என்னன்றதை நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா நம்ம சரியா தானே போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா நேற்று இரவு கூட ஹிப்ஹாப் ஆதியை பற்றி அவர் போட்ட நம்ம இந்த போராட்டத்துக்கு அவர் கொடுத்த ஒத்துழைப்பை பற்றி அவ்வளவு சிறப்பா என்னோடு பேசிக் கொண்டிருந்தார்கள் இந்த மாணவர்கள் அனைவருமே. அவங்க எல்லாரும் இன்னைக்கு இவர் இப்படி சொன்ன உடனே எல்லாருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்துருச்சு. நான் என்ன சொல்றேன், இது யாரோ ஒருத்தர் செய்யற ஒரு சில விஷயங்களுக்காக அவர்கள் மீது இவருக்கு கோபம் வந்தால் இவர் அமைதியாக இருந்துக்கலாம். இல்ல என்னன்னா, சினிமாக்காரர்கள் யாரும் வராதீங்கன்னு தான் சொன்னார்கள் மாணவர்கள். அரசியல்வாதிகள் யாரும் வராதீர்கள் தான் சொன்னாங்க. இப்ப ஹிப்ஹாப் ஆதியவும் நானு லாரன்ஸ் சாரு இது இல்லாமல் நம்முடைய சகோதரன் ஒரு 7-8 பேரை அவங்க சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவர்கள் சினிமாக்காரர்களா பார்க்கல, அவர்கள் அண்ணன் தம்பியா தான் பார்த்தாங்க. அதனாலதான் நம்மளை சேர்த்துக்கிட்டாங்க. நம்மளாதான் போய் நின்னோம். நம்மளா போய் நின்னுட்டு இப்ப நம்மளே இப்படி ஒரு விஷயத்த சொல்லும் போது அவர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுது. என்கிட்ட சொல்லி அண்ணன் நீங்க சொல்லுங்க சரிப்பா நான் உங்களை சார்பா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிதான் நான் இப்ப நம்ம சேனலுக்கு தொடர்பு கொண்டேன். அது நம்ம யாரோ ஒருத்தர் உள்ள இறங்கி பண்றாங்கன்னா நம்ம தான் அதை முறியடிக்கணும். ஏன்னா 10 லட்சம் பேருக்கு மேல் கூடி இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையில் என் சகோதரர்கள் கிட்டத்தட்ட 4 லட்சம் பெண்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் சகோதரியாகவும் மகளாகவும் தாயாகவும் பார்த்து பாதுகாப்பு கொடுத்து அவ்வளவு கண்ணியமான முறையில இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. மெரினா மட்டும் இல்ல, இன்னைக்கு உலகம் பூரா அப்படிதான் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பெண் குழந்தைகளையும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை தன் வீட்டு பிள்ளைகளா பாதுகாத்துக்கிட்டு இருக்கான் மாணவன் இளைஞர்கள். அவர்களுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் தான் பண்ணணுமே ஒழிய நமக்கு உடன்பாடு இல்லைன்னா நம்ம அமைதியா இருந்துக்கணும். அதை பெருசா போட்டு அதை பூதாகரமாக்கி களத்துல இருக்கிறவர்களை நாம் குழப்புறமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு வந்தது. அதனாலதான் தமிழா சார்த்து சொல்றேன், ஹிப்ஹாப் ஆதி சார் உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா அமைதியா இருந்துருங்க. ஏன்னா நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க, உங்க பாதம் தொட்டு வணங்குறோம். ஏன்னா நீங்க போட்டு கொடுத்த அந்த பாடல் அவ்வளவு பரபரப்பு. அலங்காநல்லூர்ல எங்க போனாலும் அதான் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா நான் கடந்த 4 நாட்களாக களத்துல இருக்கேன், எனக்கு தெரியும். நீங்க அவ்வளவு செஞ்சுட்டு திடீர்னு நீங்க இதை சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரு பயம் வருது. ஏன்னா நம்ம கூடவே இருந்தாரு, திடீர்னு இப்படி ஒண்ணு சொல்றாரு அப்படின்னு. அதனால தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. உங்களுக்கு உடன்பாடு இல்லையா, அமைதியா இருந்துருங்க, அவங்க பாத்துக்குவாங்க. ஏன்னா அவர்கள் புயலாக இருக்கிறார்கள், தீயாக இருக்கிறார்கள், காட்டு தீயாக இருக்கிறார்கள். அவர்களை யாரும் இல்லைனாலும் அவங்க ஜெயிப்பாங்க. நம்ம கூட போய் உதவி செய்யணும், முடியலன்னா பேசாம இருந்துக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இதுல ஏதாவது தவறு இருந்தால் கூட ஹிப்ஹாப் தமிழா அவர்கள் என்ன மன்னிச்சிருங்க. தம்பிகள் சொல்ல சொன்னாங்க, நான் இதே தம்பிகளுடைய சார்பா நான் உங்ககிட்ட பேசுறேன். சார், அந்த முகநூல்ல பதிவுல பார்க்கும்போது அவர் பேசும்போது சொல்றாரு, நானே நேரடியா பார்த்தேன், போராட்டத்துல சிலர் தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவதை நானே நேர்ல பார்த்தேன், அதனால தான் போராட்டத்துல இருந்து விலகிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 1,00,000 பேர் கூடுற இடத்துல 4 பேர் அப்படி வரத்தான் செய்வான். அந்த 4 பேர் தான் இந்த 1,00,000 பேரை குழப்புறதுக்கான ஆளு. அதை நம்ம முன்னெடுத்து கொஞ்சம் தள்ளி போயா, வேற வேலையை பாரியா, நம்ம தான் அனுப்பணும். அதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த 1,00,000 பேருக்கான மரியாதை என்ன இருக்கு? யாரோ 4 பேர் பண்ண தப்புக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ண முடியாது. அது அவர்கள் வேலை. குழப்புவதற்காக அவர்கள் தயார் செய்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்துக்குள்ள. இப்ப என்னன்னா நான் இன்னைக்கு நடந்தது அலங்காநல்லூருக்குள்ள யாரையுமே அனுமதிக்கல. ஒரு சில அவங்க முடிவு பண்றாங்க யார் என் கூட சேரணும், யார் என் கூட சேரக்கூடாதுன்றத மாணவர்கள் முடிவு பண்றாங்க. அதை யாரையுமே அவங்க கிட்ட விடுறதில்ல. நம்மளை விட்டுருக்காங்க அப்படின்னா நம்மளை எவ்வளவு நேசிக்கிறாங்க அப்படின்றத நம்ம உணரணும். யாரோ 4 பேருக்காக நம்ம ரியாக்ட் பண்றதா?
சார், ஹிப்ஹாப் தமிழா ஆதியோட கருத்து குறித்து எதிர்ப்பாகவும் ஆதரவாகவும் பல கருத்துக்களை நம்ம பாக்குறோம். அதுல குறிப்பா வந்து நடிகர் விவேக் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஹிப்ஹாப் தமிழா ஆதியோட பேச்சு வந்து யோசிக்க வைக்குது, இளைஞர்கள் வந்து நிதானமா செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விவேக் சார் வந்து நாங்கெல்லாம் ஒரே பள்ளியில படிச்சோம். விவேக் சார் வந்து நிறைய அனுபவசாலி. அவர் ஒரு சில விஷயங்கள் சொன்னாதான் அது சரியா இருக்கும். என்னன்னா அவர் சொன்னதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாணவனும் நிறைய யோசிச்சு ரொம்ப நிதானமா சரியான வழியில நிரந்தர தீர்வை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இது என்னன்னா நான் கூடவே இருந்து பார்த்ததுனால சொல்றேன். நான் ஏன்னா தமிழகம் முழுவதும் போயிருக்கேன். நான் வந்து கடந்த 4 நாட்களாக தமிழகம் முழுவதும் போயிருக்கேன். ஒரு தம்பி உணர்ச்சி வசப்பட்டு ட்ரெயின்ல இருந்து விழுந்த அந்த தம்பியை கூட நான் சேலத்துல போய் பார்த்துட்டு கேட்டேன். இல்லன்னா நான் உணர்ச்சி வசப்பட தடுமாறிட்டேன் அப்படின்றத அந்த தம்பி சொன்னா. உணர்ச்சி வசப்படக்கூடாது, இது அறப்போர். நம் எதிரியாக இருந்தால் கூட அவர்கள் வெக்கப்படும் அளவுக்கு நல்லது செய்யணும்டா, இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோமே தவிர அவ்வளவு தூரம் கட்டுக்கோப்பாக நம்ம இளைஞர்கள், மாணவர்கள், குழந்தைகள், பெண்கள் யாருமே எங்கேயுமே வந்து பெருசு தப்பான வார்த்தைகள்லாம் விடுறதில்ல. எங்களுக்கு வேண்டியதை நாங்க கேட்கிறோம் அப்படின்ற நிலைமையில தான் உட்கார்ந்து இருக்காங்க. யாரோ 4 பேரு. ஏன்னா ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்னா அதை கலைப்பதற்கும் கெடுப்பதற்கும் அதுக்கு ஒரு கலவரம் உண்டாக்குவதற்கும் குழப்பி விடுவதற்கும் ஒரு சக்தி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த சக்தியின் வேலைகள் தான் இது. அதை நம்ம தான் முறியடிக்கணும். நான் அதை பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல நான் ஓடி போறேன்னா என்ன பண்றது? அதை நம்ம தான் முறியடிக்கணும். நின்று களத்துல நின்று அதை முறியடிச்சு வென்றெடுக்கணும். சார், ஆரம்பத்துல இருந்தே நீங்களும் வந்து இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பான போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வரீங்க. ஹிப்ஹாப் தமிழா ஆதி பேசும்போது சொன்னாரு, முன்னாள் நீதிபதி மார்கண்டேய கட்சி முகநூல்ல பதிவிட்டதை ஒரு கோட் பண்ணி சொல்லியிருந்தாரு. இந்த அவசர சட்டம் குறித்து நீங்க சட்ட ரீதியா யாருக்கிட்டனாவது ஆலோசனை நடத்துனீங்களா? நானே வந்து பிஎஸ்சிபிஎல் தானே. என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்களே, எல்லாரோடையும் பேசும்போது இது வந்து நிரந்தர சட்டமாக மாறும். அதற்கு கொஞ்சம் கால அவகாசம் ஆகும். ஆனால் என்னன்னா அதற்கு இடையில் ஏதாவது குழப்பம் வந்துருமோ அப்படின்ற பயத்துலதான் இளைஞர்கள் அண்ணே திரும்ப ஒரு முறை இப்படி ஒரு சக்தி அடிக்கடி கூட முடியாது, எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம நிக்கிறோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணி இதை நிரந்தரமா நம்ம வாங்கி நம்ம தமிழ் சமுதாயத்துக்கு வச்சுக்குவோம் அப்படின்றதுக்காக தான் உட்கார்ந்து இருக்காங்க. சார், நீங்களே சொல்லிருக்கீங்க இந்த அவசர சட்டம் கண்டிப்பா நிரந்தர சட்டம் ஆகும், ஆனா அதற்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னீங்க. எவ்வளவு கால அவகாசம் தேவைப்படுகிறது? அந்த கால அவகாசம் வரைக்கும் இந்த இளைஞர்கள் போராட்டத்தை தொடர்வது குறித்து உங்களுடைய கருத்து? இல்லம்மா, அது ஒரு நாள்ல கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா இந்த 500,000 செல்லாதுன்றதுக்கு ஒரு நாள் இரவுல ரெடியான சட்டம் தானே அது. அதற்கு மட்டும் தயாராக இருக்கக்கூடிய அரசு இதற்கு ஏன் தயாராக இல்லை? இது நடக்கும். எல்லாருமே நம் தமிழக அரசுல இருந்து எல்லாருமே அதற்கான முனைப்பான செயல்பாடுகள்ல தான் இருக்காங்க. அது நடந்துடும். அதற்கு நம் கொஞ்சம் ஒரு 2-3 நாள் காத்திருப்போம்ன்றதுதான். இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் இளைஞர்கள் எல்லாருமே இந்த அவசர சட்டம் வந்து நிரந்தர சட்டம் ஆகும் வரை எங்களுடைய போராட்டத்தை நாங்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் இளைஞர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் அறிவுரை என்ன? ஒண்ணுமே இல்ல, இதே அறவழி. ஏன்னா அவர்களுக்கு அறிவுரை சொல்வதற்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த போராட்டத்தை இளைஞர்கள், மாணவர்கள் வெகு சிறப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்மளாம் ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். முடிந்த வரைக்கும் அவர்கள் பின்னால் போய் நிற்கலாம். அவங்க அவ்வளவு தெளிவா, அவ்வளவு அறிவோட, அவ்வளவு கண்ணியத்தோட, அவ்வளவு நேர்மையாக, ஒழுக்கமாக இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. நான்லாம் ஒன்னும் சொல்றதுக்கே இல்ல. நான் அவர்களுக்கு பின்னால் நிற்கிறது மட்டும்தான். நான் இருக்கோம்பா, நாங்களும் இருக்கோம்பா அப்படின்றது மட்டும்தான். அறிவுரை சொல்வதுதான் ஒண்ணுமே தேவையில்லை. அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இது வந்து ஒரு முகமே இல்லாத மாபெரும் பிரம்மாண்ட சக்தி. இது இறை சக்தின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு ஒரு நண்பர் சொன்னாரு, கடவுளை பார்க்கணுமா மெரினாக்கு வாங்க அப்படின்னாரு. அப்படிதான் பாக்குறேன். திடீர்னு கிளம்பும் இப்படி ஒரு சக்தி. அது வந்து தேசம் தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்காக அவ்வப்போது இப்படி ஒரு சின்ன சுனாமி வர்றது இல்லையா, அந்த மாதிரி ஒண்ணு வந்ததுதான் இது. நிச்சயமாக. நன்றி திரு சமுத்திரக்கடி அவர்கள். இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி.